ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழண்டா கலக்குறோண்டா. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரிக்கும் போது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கோம். என்ன அன்பாக்சிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இல்லை டப்பாக்குள்ளே இன்னொரு டப்பா. இப்போ இதை தரப்போம். இதுக்குள்ளே இன்னொரு டப்பா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு டப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. கோட்டை வச்சுருக்காங்க. ட்ரைபாட். ஆமாம், செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 3-in-1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 3 யூசேஜ். இது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கீழே நிற்கிற வைக்கிற மாதிரி ட்ரைபாடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து 3-in-1. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாவது அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடு கவரோட கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வழக்கம் போல் இருந்துச்சு. வழக்கம் போல் அதை நான் தூக்கி போடலான்னு பார்த்தேன். எங்கள் அண்ணன் என்ன நோண்டி பார்த்துருந்தான். பார்த்தா எல்லாம் ஜப்பனீஸில் போட்டுருந்துச்சா, தூக்கி போட்டோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரண்டி கார்டெலாம் தந்துருந்தாங்க. என்ன தெரிகிறது? அது ஒன்றுமில்லடா. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட 3-in-1 ட்ரைபாட். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கையில் பிடிக்கும் போதே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கேமரா இல்லை, ஃபோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டர். இதில் இருக்க பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஆன் ஆகும். நம்மளோட ஒய்ஃபை இதில் மேலே போயிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணுன்னா இதை இப்படி வச்சுட்டு மொபைல் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள், சின்னதாக இருக்கனால கன்வீனியண்ட்டாக இருக்கும் பாக்கெட்டில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் இல்லை ஹைட்டில் எடுக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலாக் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நிற்க வைக்கிற ட்ரைபாட் ஸ்டாண்டாக கூட வைக்கலாம். இந்த மாதிரி கீழே இருக்கிறத 3ஆக பிரித்தா இப்போ இது வந்து இப்படி வச்சு நிற்க வச்சிடலாம். அவ்வளோதான். இதான் வந்து 3-in-1 ட்ரைபாட். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்படி கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாகவும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட்டாகவும் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின ட்ரைபாடில் இந்த ஃபீச்சர் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கலாம், வசதியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன் செட் பண்ணுறதுக்காக ஒரு கிரிப்பு மாதிரி இருக்குது. இந்த ஒயிட் கலர் இது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கிரிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் எரியும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்துக்கு போய்க்கலாம். ப்ளூடூத் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பேர் நியூ டிவைஸில் எங்கேயாவது இருக்கா? ஓகே, வி கூல் செல்ஃபி நம்ம பிராண்டோட பேர் போட்டே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ கான்டாக்ட்னு அதெல்லாம் கொடுக்குது. பேர் கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, நம்மளோட செல்ஃபி பேர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வீடியோவோ ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வந்து ஹைட் ஆக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளால் அது வரைக்கும் கையை கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இது. மோஸ்ட்லி ஒயர் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுத்துரும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ட்ரைபாடில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கையில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் இருக்க பர்ஃபெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லென்த்து கம்மியாக வச்சு எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா லென்த்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இன்னும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட்டி. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லென்த்தாக இருந்து எடுக்கிற மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது திருப்பி வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இப்படி வருது. அது வரல, மோஸ்ட்லி நம்மளாம் கைச்சு பண்ணால் தான் வருது. ஆனால் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது இப்படி அசைச்சா லேட்ஸாக ஆங்கிள் மாறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாடு கலக்கிறோண்டா சேனலை சப்ஸ்கிரைப்
பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.